வணக்கம். வெல்கம் டு லேடி சார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி. சூப்பரான இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்லயே எப்படி ரெடி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாஸ்தா 1 கப். நான் வந்து ஃபுசிலி பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல பாஸ்தா கிடைக்குதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பால் ஒரு 300 ml, பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், சால்ட் வந்து தேவையான அளவு, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப். இது வந்து ஆப்ஷனல் தான். இது ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து கேரட் 2 நம்பர் எடுத்திருக்கேன், கேப்சிகம் 1 நம்பர், பேபிகார்ன் ஒரு 4 நம்பர். இது எல்லாமே நம்ம குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் மஷ்ரூம் சேர்க்கலாம், இல்லை ப்ரொக்கோலி, பீன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் இந்த பாஸ்தாவை. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாஸ்தாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 கப் பாஸ்தாக்கு 3 கப் அளவு தண்ணி. இந்த 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்துருச்சு. சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து பாஸ்தா நல்லா ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இந்த ஃபுசிலி பாஸ்தா 1 கப் சொன்னேன் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். பாஸ்தா சேர்த்ததும் இது போய் அடியில் போய் செட் ஆகி கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இதை வந்து கொஞ்சம் நிதானமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம நடுநடுவில் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், பாஸ்தா இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாஸ்தா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கலாம். ஸ்டவ்வில் நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்றேன். பட்டர் மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேப்சிகம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேபிகார்ன், இதையும் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த பட்டர்லேயே நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம். பட்டர்லேயே நம்ம வதக்கி சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கல இதில். இந்த வெஜிடபிள்ஸை ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஆஃப் பாயில்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் போட்டுடுறேன். பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து நம்ம இந்த 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதையும் சேர்த்துடலாம். மைதா சேர்த்ததும் கை விடாமல் நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். இதில் கட்டி பிடிக்காமல் நல்லா நம்ம கிளறி விடணும். இல்லைனா உங்களுக்கு பால் ஊற்றினோடனே உருண்டையாக ஆகிடும். அதனால் நல்லா நீங்கள் இந்த மைதா வந்து இந்த பட்டர்லேயே வேகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. மைதா பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இந்த 300 ml பால் சொல்லியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பால் ஊற்றினதும் நல்லா கை விடாமல் மறுபடியும் கிளறி விடணும். ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும்.
மைதாவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். பெப்பர் பவுடர் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெடியாக இருக்க இந்த ஒயிட் சாஸில் வதக்கி வச்சுக்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அடுத்து வேக வச்ச பாஸ்தா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் சொல்லியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு க்ரீமி ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாஸ்தாவை எப்போவுமே நம்ம சூடாக பரிமாறுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆற ஆரம்பிச்சதும் உங்களுக்கு அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஆறி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு மறுபடியும் இந்த பாஸ்தாலாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மறுபடியும் உங்களுக்கு அதே பழைய கன்சிஸ்டன்சிலே வந்துடும். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூடான இந்த க்ரீமி ஒயிட் பாஸ்தாவை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் தூவிடுங்க. அதே மாதிரி இந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அதையும் கொஞ்சம் தூவி குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து பாருங்கள். சூப்பர். சம்மர் வெக்கேஷனில் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.